வணக்கம். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். பிரகஸ்பதி என்றழைக்கப்படும் இயற்கை சுபரான குரு பகவான் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கடக ராசிங்கிறது குருவுக்கு உச்சமான வீடு. அதோடு இல்லாமல் குரு அவரோட சுயசாரமான புனர்பூச நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை தரும். ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் இந்த குரு பயிற்சியானது 12 ராசியில் உள்ள பலரது வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் பயிற்சியாகும். கல்வி, வேலை, குடும்பம், குழந்தை, பெரும் பணவரவு, தங்க சேமிப்பு போன்ற முக்கிய அம்சங்களில் குரு பயிற்சியானது தனது தாக்கத்தை ஏற்படுத்தும். குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. குருவுக்கு பார்வை பலம் அதிகம். கடகத்தில் அமர்ந்திருக்க குரு 5, 7, 9ஆம் பார்வையாக விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசி, இது 3 ராசிகளை பார்க்கிறார். இந்த 3 ராசிகள் மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவானை இவர் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது மாதிரி பாதிப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. குரு அமரப்போகும் கடக ராசிங்கிறது பெண் ராசி. அதோடு இல்லாமல் அது இரட்டைப்பட ராசி, சந்திரனோட வீடு. எனவே பெண்களுக்கு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சிறப்பான காலகட்டம் இது. குரு தான் பெரும் பணத்திற்கான அதிபதி. எனவே இந்த காலகட்டத்தில் பொருளாதார முன்னேற்றம், பண புழக்கங்கள் அதிகமாகும் நேரம். தங்கம் விலை உயரும். தொழிலாளர்கள் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண்பார்கள். அவர்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த நிலுவை தொகை அது மாதிரி இதெல்லாம் வசூலாகக்கூடிய சிறப்பான நேரம். காலகட்டத்தில் நம்ம முன்னோர்களுக்கு செய்கிற திதி தர்ப்பணம்லாம் பன்மடங்கு பலனை தரக்கூடிய சிறப்பான நேரம் இது. மஞ்சள் நிற வஸ்திர தானம், கோயில்களில் இனிப்பு தானம் பண்ணுறது சிறந்த பலன்களை தரக்கூடியதாகும். இப்போ நம்ம ராசி பலனுக்குள்ளே போவோம். ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கான 2026 குரு பயிற்சி பலன்களை பார்ப்போம். ரிஷப ராசிக்கு 3ஆம் இடமான கடக ராசிக்கு குரு பயிற்சியாகி வருகிறார். 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. ரிஷப ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்தை குரு 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதனால் நீண்ட காலமாக இருந்து வந்த கணவன் மனைவி பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அமைதி நிலவும் நேரம் இது. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னரோடு இருந்த பிணக்குகள்லாம் தீர்ந்து தொழில் நல்ல முன்னேற்றத்துடன் செல்லக்கூடிய சிறப்பான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் குலதெய்வ வழிபாடை செஞ்சு அதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலும் மெருகூட்டுறது பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா இன்னும் சிறப்பை தரும். தந்தையாரோட உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து அவருடைய உடல்நிலை முன்னேற்றம் காணப்படும். சிலருக்கு தந்தையாரோட இருந்து வந்த பிணக்கு தீர்ந்து சுமூக நல் உறவு ஏற்படும் வாய்ப்புகள் அமையும். ரிஷபத்துக்கு 9ஆம் இடத்தை, அதாவது மகர ராசியை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நீண்ட தூர புனித யாத்திரைகள் செல்லும் நல்ல யோகமான வாய்ப்புகள் அமையும். அதை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திங்க. இந்த 3இல் குரு அப்படிங்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட்டை கொடுத்து அதனால் கொண்டு போய் எங்கேயாவது முட்டை விட்டுருவார். ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாதுங்கிற மாதிரி
ரொம்பவும் நிதானமாக அதை கையாண்டு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க வேண்டிய சூழல். இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற குருனால் கம்யூனிகேஷன் பிரச்சனைகள்லாம் சிலருக்கு வரும். கம்யூனிகேஷனில் பேசும்போது ரொம்ப நிதானத்தோடு கையாளுறது நல்லது. அதே போல் டாக்குமெண்ட் விஷயத்தில் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய கட்டாயம் இந்த காலகட்டத்தில் தேவை. அதேபோல் இளைய சகோதரனால் பிரச்சனைகளை சிலர் சந்திக்க வேண்டி வரும். பிரச்சனைன்னு வரும் அப்படின்னாவே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும். 2 வீலர் ஓட்டுறவங்க கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. சிலருக்கு 2வது குழந்தை ஏற்படும் பாக்கியங்கள் உண்டு. குழந்தையின் படிப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில குழந்தைகள் படிப்பிற்காகவும் பணிக்காகவும் வெளிநாடு செல்லும் நல்வாய்ப்புகளும் அமையும். பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இவ்வளோ நாள் இழுபறியில் இருந்த விஷயங்கள்லாம் இப்போ முடிவுக்கு வந்து உங்கள் கைக்கு சொத்து வந்து சேரும் சிறப்பான நேரம் இது. பிரதோஷ வழிபாடு, சிவன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். நன்றி, வணக்கம்.